ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் அரவிந்த் அண்டே அதிதிகள். இது ஒரு மலையாள படம். ஸோ இந்த ஒரு பேருக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தனோட கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது திடீர்னு சம்மந்தமே ஒரு படம் எடுத்துகிட்டு வரேன்னா நம்ம ஒரு நல்ல படத்தை உங்களுக்கு சேர்க்கறது தான் என்னோட ஐடியாவே. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தோட கதை அண்ட் அவுட்லைன் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இல்லைடா ஸ்கிப் பண்ணல பரவாயில்ல இது நல்லா இருக்கும்னு தோணுன்னா போய் பார்க்க நினச்சிங்கன்னா அப்படியே போய் பாருங்கள். வினித் ஸ்ரீனிவாசன் அவர்களோட ஒரு படம் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ சூப்பரான படங்கள் வந்து எடுப்பார், எவ்வளோ சூப்பரான படங்கள் வந்து நடிப்பார், எவ்வளோ அழகாக பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு படம் பொறுத்த வரைக்கும் கதைக்களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூகாம்பிகா டெம்பிள் ஒரு கேரளா கர்நாடகா பார்டரில் அமைஞ்சிட்டு இருக்கிற ஒரு டெம்பிளில் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம வந்து ஹீரோ. ஸோ அவர் வந்துட்டு இந்த ஹோட்டலில் எப்படி வந்து கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டு வர்றாரு, ஸோ அவங்களோட எப்படியெல்லாம் பழகுறாரு, எப்படி மக்கள் அவரோட வந்து அழகாக அட்டாச் ஆகுறாங்க, இப்படியான விஷயங்கள் பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, இல்லை ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு மலையாள மூவி பார்க்கணும், ஃபீல் குட்டாக. நான் இந்த மாதிரி நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி இதே ஃப்ளேவரில் எவ்வளோ படங்கள் இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸ். ஸோ செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க, ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபீல் ஆகும். இது ஒரு சில படங்கள் தான் அவங்க இதயத்தை தொடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற நம்ம ஹீரோட ஹோட்டலுக்கு ஹீரோயின் வந்து வராங்க. ஃபார்ச்சுனேட்டாவோ அன்ஃபார்ச்சுனேட்டாவோ அதில் ஒரு திருமணம் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து வராங்க, அவங்க மேலே காதல் வயப்படுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு அழகான கதைக்களம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு சமயத்தில் ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, அவர் நிஜமாலுமே அந்த ஹோட்டல்காரோட பையன் கிடையாது. ஒருத்தவங்க வந்துட்டு அவர் வந்து சின்ன வயசில் வந்துட்டு அந்த கோயில் அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பார். ஸோ அப்படி தான் வந்து அவரோட கதை வந்து. ஸோ அவங்களோட உண்மையான அம்மா யார்கிட்ட தெரிஞ்சுக்க அந்த ஒரு ஆசையில் அவர் இருக்கிற சமயத்தில் இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இவர் வந்து வற்புறுத்துறாங்க, வா போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி. பட் அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்க மேலே ஒரு கோவம் இருக்குது, எதுக்கு நான் போய் பார்க்கணும், என்ன வேண்டாம்னு சொல்லி விட்டு போனவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த ஹீரோயின் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. அதில் நிறைய அழகான சின்ன சின்ன ட்விஸ்டெல்லாம் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த ஹீரோயினை மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு வர நிறைய பேரோட அட்டாச் ஆகி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு பேஷனில் ஒவ்வொரு விதமாக ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்களும் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நல்ல படங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் சஜிஸ் சைனிங் ஆஃப் ஃபார் சினிமா கமெண்ட் ரைட்.